ஃப்ரெண்ட், எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன். நான் உங்கள் ரஞ்சித். அதாவது என்னுடைய அகாடமி பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் வேவ்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. இதில் நம்ம என்ன வீடியோஸ் வந்து போட்டுகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, படிக்கிறவங்க, ஸ்டூடெண்ட்டு அண்டு இளைஞர்கள், அதாவது 2026 வரப்போகக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்காக தான் நம்ம வந்து வீடியோஸ் வந்து போட்டு இருக்கோம். மெட்டீரியல்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி போட்டுகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இப்போ வந்து டிஎன்பிசி குரூப் 4 தமிழ் நியூ சிலபஸ் அந்த டாப்பிக்கில், அதாவது யூனிட் 7ல் அதில் வந்து தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் வந்து இருக்குது, ஒரு சிலபஸ் வந்து இருக்குது. அதில் மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 20 டாபிக் வந்துருக்கும். அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் தமிழ் சான்றோர்கள் அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 20 டாபிக் வந்திருக்கும். இது ரெண்டும் சரிங்களா? இது நீங்கள் இந்த 20 40 ப்ரிஃபர் பண்ணால் கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு 15 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா? அதே போல் நம்ம இப்போ இந்த 20 கண்டென்ட்டில் பார்க்குறப்போ, இப்போ நடந்த 28/9/2025 சண்டே நடந்த குரூப் 2 எக்ஸாமில் கூட ஒரு மேக்ஸிமம் ஒரு 4 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். அதில் பார்த்தோன்னா உவே சாமிநாதர் ஐயர் அவருடைய என் சரிதம் அது கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கண்ணதாசன் அவருடைய பற்றி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தேவநேய பாவனர் அவரை பற்றி இந்த அகர முதலி அதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இந்த தேவநேய பாவனர் இவர் வந்து இந்த அகர முதலி, அதாவது வந்து இந்த தட்டு கழை அதுக்கு ஒரு பேர் வந்து வச்சுருப்பார். கண்டிப்பாக இது வந்து குரூப் 4ஆக இருக்கட்டும், குரூப் 2 2ஏவாக இருக்கட்டும், குரூப் 1 எக்ஸாமாக இருக்கட்டும், மற்ற எக்ஸாம் எந்த எக்ஸாம்லேயும் பார்த்தோன்னா தேவநேய பாவரை பற்றி அவருடைய சிலபஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் வராமல் இல்லை. எல்லாத்துலேயும் அவருடைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அதே போல் வந்து இப்போ நடந்த குரூப் 2வில் வந்து வேலு நாச்சியார் அவங்களுக்கு வந்து என்னென்ன மொழி லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இவருடைய இதைகள் இல்லாத இதை எது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தேசபக்தன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதுதான் வந்து தவறானது. நம்ம இந்த 20 டாபிக்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். இந்த 20 டாப்பிக்கும் வந்து ஆர்எஸ் வேவ்ஸ் ஐஏஎஸ் அகாடமி இதில் வந்து ஷார்ட்ஸில் வந்து நான் வந்து 20 டாப்பிக்கும் வந்து போட்டிருக்கேன். குரூப் 4க்கு மற்ற எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கண்டிப்பாக இது ப்ரிப்பேர் பண்ணுங்கள், படிங்க. கண்டிப்பாக இந்த குரூப் 2 எக்ஸாம்லேயே இதுலேருந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அந்த டாபிக் நான் என்னென்ன டாபிக் வந்து போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அந்த டாப்பிக்கை வந்து நீங்கள் தேடி படிங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா உவே சாமிநாதர் ஐயர், ரெண்டாவது தேபே மீனாட்சி சுந்தரம், சி லக்குவனார், தேவநேய பாவனர், பாவலேறு பெருஞ்சித்திரனார், ஜி போப், வீரமாமுனிவர், பாவேந்தர், டி.கே. சிதம்பரநாதர், தவத்திரு குன்றக்குடியடிகள், கண்ணதாசன், கயத் மில்லத், தாராபாரதி, வேலு நாச்சியார், பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம், முடியரசன், தமிழ் ஒளி, உரத்திரம் கண்ணனார், கீவா ஜெகநாதன், நாமக்கல் கவிஞர். இந்த 20 டாபிக்ஸ் வந்து நான் வந்து ஷார்ட்ஸில் வந்து போட்டிருக்கேன். இது எல்லாமே முக்கியமான கண்டென்ட் தான். புக்கில் எங்கெங்கே இருக்கோ, 6லேருந்து 12 வரைக்கும் தமிழ் புக்ஸில் எங்கெங்கே இருக்கோ, மற்ற அதர் புக்ஸ்லேயோ மற்ற மெட்டீரியல் எங்கெங்கே இருக்கோ எல்லாமே நம்ம வந்து எடுத்து தான் நம்ம வந்து இந்த ஷார்ட்ஸில் வந்து போட்டிருக்கோம். கண்டிப்பாக இதில் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 2026க்கு வரப்போகிற குரூப் 4ல் கண்டிப்பாக இந்த டாபிக் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட். அதே போல் பார்த்தோன்னா 5 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இந்த டாபிக்ஸ்லேருந்து. ஓகேங்களா? குரூப் 2வில் கேட்டிருக்காங்க. ஓகே. அதுக்கப்புறம் என்னுடைய இது வந்து தமிழ் சான்றோர்கள் அவங்கள பற்றி நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் போடுறேன். ஓகே, பாய்.